இப்போ பார்த்தீங்கன்னா என் டே முடிஞ்சிச்சு. ஸோ ஐ எம் லீவிங் நவ். லாஸ்ட்டு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வேலைக்கு வர்றதை காட்டியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வேலையிலேருந்து கிளம்புறேன். ஆனால் எப்போவுமே நம்ம வெதர் நம்மளுக்கு சொதப்புற மாதிரி இப்போயும் சொதப்பிச்சுங்க. நான் வரும்போது இன்றைக்கி மழை இல்லைன்னு சொல்லியிருந்துச்சு. நானும் அதை நம்பி சரி மழை இல்லை தானே, நம்மளும் தைரியமாக போகலாம் தானே அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு நானும் கிளம்பிட்டேன். ஆனால் கட்சியில் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா மழை பெய்யுது. மழைனா பெரிய மழை இல்லைங்க, ஒரு சின்ன மழை தான். ஐயோ ஸ்டாண்ட் எடுக்க மறந்துட்டேன். ஓகே, பொறுமையாக ஓட்டின்னு போயிடலாம். ஸோ ஒன்ஸ் அகெயின் நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு நைட் விலாகு. நான் ஒரு நாளுமே லைட்டில் வீடியோ எடுத்ததே கிடையாது. ஸோ ஒரு சின்ன எக்ஸ்பிரிமெண்ட். ஸோ ஏங்க எவ்வளோ கிளியராக இது GoPro வந்து கேப்சர் பண்ண போகுது எனக்கு எதுவுமே தெரில. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் என் லைஃப்லேயே நம்ம vlogging செட்டப்லேயே இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் நைட்டில் வந்து vlog பண்ண போகிறது. சிட்டிவிலலாம் பார்த்தீங்கன்னா ஓகேங்க, சிட்டிவிலலாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா எப்படியும் ஸ்ட்ரீட் லைட்டு ஸ்ட்ரீட் லேம்பெல்லாம் இருக்கும். ஸோ அதால் நம்ம தப்பிச்சிக்கலாம், லைட்டிங் கிடைக்கும். ஆனால் நான் ஒன்ஸ் அந்த எப்படி சொல்கிறது, ஒன்ஸ் நான் வந்து பார்த்தீங்களா கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ண ஓட்டு போகிறேன் பைத்தியக்காரடை. ஒன்ஸ் நான் வந்து என் கண்ட்ரி ரோடில் போயிட்டேன்னா there is no gonna be light. So let's see how this vlog comes out. And எனக்கு பிடிச்சிருந்தா அப்லோட் பண்ணுவேன், எனக்கு பிடிக்கலனாலும் அப்லோட் பண்ணுவேன். கால் பிடிச்சிக்கிச்சு. பச்சையை போடுங்கப்பா. ஸோ பார்த்தீங்கன்னா சரியாக நைட்டு 10:20 ஆகுதுங்க. வைசரை சாத்திப்போம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தூரல் போட்டுன்னுக்குது, என் கண்ணாடியில் வேறு அடிச்சுன்னுக்குது. ஸோ அதான் வைசரை சாத்திட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்போவுமே மாதிரி தாங்க 25 மினிட்ஸ் தான் ரைடு. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு see how ஃபோக் ஆகுது உள்ள. ஏன்னா வெதர் வந்து நல்ல இதாகிடுச்சுங்க, வெதர் வந்து ரொம்ப காம் ஆயிடுச்சு. நான் லாஸ்ட் வீக்குக்கும் அதுக்கு முதல்ல ஓட்டும் போதும் இப்போ ஓட்டும் போதும் ரொம்ப ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது எனக்கு. லைக் பெரிய வித்தியாசம்னா ரொம்ப பெரிய வித்தியாசம் தெரியுது. ஏன்னா ஐ கேன் ஃபீல் ஸ்ப்ரிங் எங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுதுன்றது ஃபீல் ஆகுது நல்லா. கால் பிச்சுக்கிச்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போண்டா சாமி, பின்னால் எவனாவது இருக்கிறானா. ஏன்னா நார்மலாக இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் அங்கேருந்து இந்த தூரம் வரும்போது கூட எனக்கு கையெல்லாம் ரொம்ப குளிந்துரும்னு சொல்கிறத விட இதாயிரும். ஃப்ரீஸ் ஆயிரும் கை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே இருக்குது. ஐ எம் ஏபிள் டு டேக் த கோல். தட் மீன்ஸ் உண்மையாக வெதர் வந்து கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சுன்னு தான் தோணுதில்ல, நல்லா ஆயிடுச்சு. ஏன்னா நெக்ஸ்ட் வீக்லாம் எங்களுக்கு வெதர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17, 18 அப்படி போகுது. அப்போ இந்த இயர் சம்மர் வந்து எங்களுக்கு வச்சு செய்ய போகுது, விச் இஸ் கோனா பி குட். அப்படின்னா நம்ம நிறைய ரைட்ஸ் பிளான் பண்ணலாம், நிறைய ரைட் போகலாம். அண்ட் இட்ஸ் நாட் தட் வெட்டுங்க, வெட்டுன்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ வெட்டெல்லாம் கிடையாது.
என்ன ஒரே ஒரு இது, இந்த டைமில் நாங்கள் ரைடு பண்ணும்போது ஒரே ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன், இந்த ஒயிட் லைன்ஸ். ஏன்னா டக்குன்னு வழுக்கிடும், பிரேக்கை நாங்கள் ஃபோர்ஸ் ஆகிஸாக கொடுத்தோன்னா டக்குன்னு வழுக்கிடும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ஓட்டினா சரி. திருப்பி திருப்பி கால் ஒரு மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டாலே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு போர்டு, இந்த ரவுண்டை நான் தாண்டின பிறகு அவள் தான் ஃபுல்லாக பெருசாக லைட்டிங்கே இருக்காது. ஸோ நம்ம GoPro எப்படி கேப்சர் பண்ண போகிறாருன்றது இன்றைக்கி தான் அவரோட ரியல் நைட் ஷூட். டெஸ்டிங் டெஸ்டிங் டெஸ்டிங். பார்த்தீங்கன்னா இந்த ரோடு எண்டில், இந்த ரோடு எண்டுன்னு சொல்ல முடியாது, இந்த ரோடு அந்த பிரிட்ஜு தாண்டின உடனே அவள் தாங்க இருட்டாயிரும். ஸோ I'm not 100% sure how my GoPro is going to cope up with the இது. அதே மாதிரி மழை கொஞ்சம் ஃபோர்ஸாக வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா கழட்டி உள்ளே வச்சிருவேன். ஃபோர்ஸான்ற மாதிரி தெரில, தூரல் தான் போடுது. அப்படியே தூரல் போட்டுருந்துச்சுன்னா அப்படியே ஜாலியாக எஸ்கேப் ஆயிடுவேன்னா. கால் தான் ரொம்ப பிடிச்சி நிற்குது. ஷெப்பர் என்ன தெரில, ஃப்ரீயாக தானே இருக்கு கால், இது அப்படியே நான் புரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் ரியல் டெஸ்ட் ஃபார் மை GoPro. I just want to see how this guy is going to perform. மழை கொஞ்சம் ஓவராக தான் செய்யுது. ஹெல்மெட் எல்லாம் டர்ராக போகுதுன்றது மட்டும் எனக்கு கண்டிப்பாக அது மட்டும் எனக்கு ஷுவர். ஹெல்மெட் மட்டும், என் ஹெல்மெட் மட்டும் நார போகுது. ஹெல்மெட்டு, பேக் பேக்கு எல்லாம் நார போகுது. அது மட்டும் எனக்கு 100% ஷுவர். ஆனால் எனக்கு அதான் இட்ஸ் ஜஸ்ட் கோயிங் டு பி டெஸ்ட் வீடியோ தான் நான் உங்களுக்கு சொன்னேன். பரவாயில்ல, கொஞ்சம் லைட்டாக தான் தூரல் போட்டுனுக்குது. இன்னும் ஒரு 10-15 நிமிஷங்க மேக்ஸிமம். 25-35-40க்குள்ளே நான் வீட்டுக்கு போயிடணும். அதுதான் என் டைமிங்கு. 10:40க்குள்ளே நான் வீட்டில் ரீச் ஆகிடுவேன் ஃபார் ஷுவர். ஐபிஎம் போட்டாலாச்சும் ஏதாவது GoPro அந்த லைட்டை வச்சு ஏதாவது ஹெல்ப் பண்ணிக்கிட்டான்னு பார்ப்போம். துளி 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 மலையாய் வந்தாலே என்ன வச்சு செய்ய போகிறாளே. மழை டைமில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும் தானுங்க வண்டியை. ஏன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தால் தானே போதுங்க. பாருங்க, இந்த ரோட்லாம் நாங்கள் வந்து காலைல டைமில் வரும்போது சும்மா வெரி பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த ரோடெலாம். அப்படியே நைட் டைமில் வரும்போது பாருங்க, ஏதோ அந்த அருந்ததி வீட்டுக்கு போகிற மாதிரி, அரண்மனை வீட்டுக்கு போகிற மாதிரியே ஒரு ஃபீல் ஒன்று கொடுக்கும் சில சமயம். இதெல்லாம் பரவாயில்லைங்க, ஃப்ளாட்ஸ்லாம் இருக்கிறனால கொஞ்சம் ஓகே. இது இன்னும் 2-3 ரோடு இருக்குங்க அந்த மற்ற சைடில். அதெல்லாம் நைட்டில் வந்து நான் காரில் வரும்போது கூடி அப்படியே ஃபுல் ஸ்பீடில் தான் வருவேன்.
ஏன்னா பார்க்கறதுக்கே அவ்வளோ பயங்கரமாக இருக்கும், பயமாக இருக்கும். லைட்டாக நம்மளுக்கு வேறு பெயின் சொன்னாலே உதறிடும்ன்றத கூட பூச்சாவே போயிடுவோன்னு வைங்களேன். கைப்படமே பார்க்க மாட்டேன். ஹை பீம் இதாங்க இந்த பைக்கோட ஹை பீமு. மற்றது நைட்டில் வந்து நான் இன்னொரு விஷயம், இது மாதிரி ரோட்டில் நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ட்ரைவ் பண்ண போகிறீங்க அப்படி இப்படின்னு சொன்னால் ரொம்ப கவனமாக 80-85லேயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மான், நரி, பூனை, முள்ளமன்றி இதெல்லாம் நடுவில் வந்துடுவாங்க, ஜம்ப் பண்ணுவாங்க நடுவில் நம்மளுக்கே தெரியாமல். ஸோ எப்போவுமே எவ்வளோ தூரம் பார்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் பார்த்து நீங்கள் உங்களோட கண்ட்ரோல் நீங்கள் வச்சுக்கோங்க. அதுதான் எப்போவுமே பெஸ்ட்டு. எவ்வளோ தூரம் நீங்கள் பார்க்குறீங்களோ அவ்வளோத்துக்கு உங்களுக்கு நல்லது. இன்னும் மேக்ஸிமம் 10 மினிட்ஸில் நான் வீட்டுக்கு போயிடணும் ஹோப்ஃபுல்லி. அடுத்ததுங்க, நான் பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு சொல்லியிருப்பேன் மைக் லைட்டாக சொதப்புதுன்னு. இது திருப்பியும் ஒரு மைக் ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டினாலும் அது என்னன்னு தெரில, மைக் ரொம்ப சொதப்புது. ஸோ அந்த மைக்கை வச்சு தான் இப்போவும் ஒரு ப்ளாக் பண்ணிட்டு வந்துன்னுக்குறோம். ஸோ இந்த மைக் சொதப்பிச்சுன்னா நாங்கள் மைக் ஒன்று வாங்கணும். என்ன மைக் வாங்குறதுன்னு எனக்கு தெரில, ஒரு குழுவுமே இல்லை. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று போகும் தான் போல இருக்குது. ஏன்னா நான் பார்த்தேங்க ரோட் மைக்கெல்லாம் 60, 70, 80 அப்படின்னு இருக்குது. எனக்கும் என்ன வாங்குறதுன்னு கரெக்டாக எனக்கு தெரில. ஒரு வாட்டி யாருக்கா தெரியும்னா சொல்லுங்கள், GoPro மோட்டோ வ்ளாகிங் மைக்கு எது பெஸ்ட்டு அப்படி நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா எனக்கு ஒரு வாட்டி சொல்லுங்கள் ப்ளீஸ். ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நடுவில் ரைடு போகும்போது சிலாக்கிட்டு மாக்கி விட்டுச்சுன்னா அப்புறம் அவ்வளோதாங்க. பேசுகிறதெல்லாம் நம்ம ஃப்ளோவில் வேறு பேசுகிறோமா, ஒரு ஃப்ளோலேயே வரும்போது, ஒரு ஃப்ளோவில் பேசணும் வரும்போது நம்ம ஸ்கிரிப்டாக எழுதி பேசுகிறோம் இல்லையே. சரி இன்றைக்கி எடுத்து விளாக் பண்ணுவோம், அப்படியே நம்ம ஆக்களோட நம்ம உயிர்களோட நம்ம அப்படியே பேசின்னு போவோன்னு ஒரு ஃபீலிங்கில் பேசுகிறது தானே. நம்ம இதுதான் பேச போகிறோம் ஒரு நாள் எழுதி வச்சு நம்ம பேசுறது கிடையாது. நம்ம என்ன ஸ்கிரிப்டிங் பண்ணி பேசுகிறோம் இல்லைங்க தானே. அப்போ அந்த டைமில் வரும்போது ரொம்ப அதில் வர அந்த ஸ்கிரிப்டை லைக் எப்படி ஸ்கிரிப்டுன்னு சொல்கிறதில்ல, நம்ம பேசுகிறதெல்லாம் அப்படியே கேப்சர் ஆகலன்னொன்னே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுதுங்க. டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பேசினது எதுவுமே ஆடியோ ரெக்கார்ட் ஆகலையன்றதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ கூட நான் ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் போயின்னு இருக்கேன். செக் பண்ணினா ஓகே, ரீப்ளே பண்ணி பார்த்துட்டு தான் கிளம்புறேன். மைக் டெஸ்டிங்லாம் இப்போ கடையில் உட்காந்து அதுவும் ஒரு பாதி வேலை பார்த்துன்னு தான். ஆனால் டக்குன்னு இது மாதிரி கைவிடும் போது ரொம்ப ஒரு மாதிரி ஜிலோன்னு ஆயிடுதுங்க. பார்ப்போமாங்க 3 மினிட்ஸில் 85ல் 3 மினிட்ஸில் நான் என் வில்லேஜ் அடைகிறேன். நான் வந்து ஏன்னா நான் சொன்னேன் 10:40க்கு வில்லேஜுக்கு போவேன், இல்லை வீட்டுக்கு போவேன்னு சொன்னேன். பார்ப்போம் 10:40க்கு நான் என் வில்லேஜ் தொடறேன்னான்னு பார்ப்போம். இன்னும் 2 மினிட்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்ரு. ஸ்பீட் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 85, 89 தான் மெயின்டைன் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப முறுக்குன்னா அது வந்து தப்பாயிடும். அது வந்து இட்ஸ் நாட் த ரைட் வே டு பீட் கூகுள் இல்லை. நம்மளை வர்றோம் பின்னால் லைட்டு போட்டு வர மாதிரி இருந்துச்சு. புக்குன்னு ஆயிடுச்சுங்க. திடீர்னு ஒரு லைட் ஒன்று பார்த்தோன்னா புக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. அப்படியே நம்ம சும்மாவே பயப்படுவோம்.
இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குங்க. நான் ஃபஸ்ட்டு யூகேலேருந்து இங்கே வந்தோன்னே ஓகே சிட்டியில் தான் எங்கேயாவது வீடு வாங்கணும். ஃபஸ்ட்டு இந்த வீடு வந்து பார்க்கும்போது என்னடா போகுது இவ்வளோ தூரத்துலையா போயிருக்க போகிறோம் அப்படின்னு ஒரு என்னடா சிட்டியில் இருந்துட்டு இப்படி வந்து ஒரு இடத்துல இருக்கணுமா அப்படின்னு ஒரு ஃபீலிங்ஸ்லேயே வந்தாங்க ஒரு 7 years பேக்கு. ஆக்சுவலாக இப்போ இதை விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. எனக்கு அவ்வளோ நிம்மதி இந்த ஏரியா. வந்துட்டேங்க ஏரியாவுக்குள்ளே. சொன்ன மாதிரி 10:39 பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்பீட் லிமிட் கரெக்டாக தான் மெயின்டைன் பண்ணுவோம் தான். 89, 85, 90 அவ்வளோதான். ஓவர் ஸ்பீடிங்கும் ஒன்றுமே கிடையாது. பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் சொன்ன டைமுக்குள்ளே எங்கள் ஏரியாவில் என்ட்ரு ஆகிட்டேன். அவ்வளோதாங்க. சரிங்க, இதோட நான் என் வீடியோவை முடிச்சுக்கிறேன். அப்படி இந்த வீடியோ வந்துச்சுன்னா ஓகே, வரலன்னா இட் மீன்ஸ் எனக்கு இந்த ஃபுட்டேஜ் பிடிக்கலன்றது தான் அர்த்தம். பட் எனிவேஸ், ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஓட்ஸோல் ரோட் சைலர்ஸ். வாய் கொலருதுங்க. தேங்க்யூ வெரி மச் ஆல் ரோட் சைலர்ஸ். Everyone have a great night and I will see you soon with another video. Okay, take care everyone. Take care. Bye bye.